அமெரிக்க வரலாற்றில் 165 ஆண்டுகால மரபை மாற்றி முதல் முறையாக அந்நாட்டு டாலரில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து இடம்பெறவுள்ளது கவனம் பெற்று வருகிறது. அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதில் இருந்து அவர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது. அவரது பொருளாதார கொள்கை உலக நாடுகளை மட்டும் இல்லாது அமெரிக்காவையும் பாதித்து வருகிறது. தற்போது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து நடத்தி வரும் போர் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் மீது அமெரிக்க மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து 250வது ஆண்டை கொண்டாடும் விதமாக புதிய டாலர் கரன்சியை வெளியிட இருக்கிறது. இந்த கரன்சியில் முதல் முறையாக பதவியில் இருக்கும் ஒரு அதிபரின் கையெழுத்து கரன்சியில் அச்சிடப்படவுள்ளது. தற்போது டாலரில் கருவூல செயலாளர் மற்றும் கருவூல பொருளாளர் ஆகியோர் கையெழுத்து இடம்பெற்றிருக்கிறது. இதில் கருவூல பொருளாளர் கையெழுத்தை நீக்கிவிட்டு அதில் ட்ரம்ப் தனது கையெழுத்தை பதிவேற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 1861ஆம் ஆண்டுதான் டாலர் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு அதிபர் கையெழுத்து டாலரில் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். முதல் கட்டமாக $100 கரன்சியில் ட்ரம்ப் கையெழுத்து இடம்பெற இருக்கிறது. படிப்படியாக மற்ற கரன்சிகளிலும் இந்த கையெழுத்து விரிவுபடுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து கருவூல செயலாளர் பெசன் கூறுகையில், இந்த நடவடிக்கை 250வது ஆண்டு நிறைவையொட்டி வெளியிடப்படுகிறது. அதிபர் ட்ரம்பின் தலைமையின் கீழ் நாங்கள் நிதி வலிமை மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கிய பாதையில் இருக்கிறோம் என்று தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்துடன் கூடிய டாலர்களை அச்சடிக்கும் பணிகள் முழு வேகத்தில் நடந்து வருகிறது. விரைவில் அவை புழக்கத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அரசு கட்டிடங்கள், நிறுவனங்கள், அரசாங்க திட்டங்கள், போர் கப்பல்கள் மற்றும் நாணயங்களில் அதிபரின் பெயரை வைக்க ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் அவரின் ஆதரவாளர்களும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சமீபத்தில் ட்ரம்பின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நினைவு தங்க நாணயம் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது.